பேசிங்கிறான்னு பார்த்து வர என்னங்க நாளோட பேசி வரேன் நீங்க அமைதியா வரீங்களா அப்படின்னு சொல்லலாம் வாங்க. அதுக்கப்புறம் டஞ்சன் கேட்டுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்களோட கேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஆஹா என்ன இருக்கிறதுல பெருசா இருக்கு உண்மையிலேயே இது சீராங் டஞ்சனா. அப்ப அந்த டீமோட லீடரும் இருந்தாலும் அசோசியேஷனோட இன்ஃபர்மேஷன் படி கண்டிப்பா இது சீராங் தான், அதனால சந்தேகமே வேணாம். ஹீரோவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கேட்டு பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கவலை கிடையாது. ஆனா அது உள்ள வர எனர்ஜி சோர்சஸ் வச்சு தான் நம்ம எவ்வளவு ஆபத்தானது தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பி ரேங்க காட்டிலும் அதோட ரேங்க் வந்து அசோசியேஷன் அதோடைய தரவரிசையின் படி தான் பிரிக்கிறாங்களே தவிர அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பரவாயில்லையே இவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குது, அதாவது ரொம்ப நாளா ஆண்டா இருக்கம்பா, அதனால எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஹீரோவும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் சீராங் டென்ஷன் அனுபவிச்சது இல்லை, எப்படி இருக்குமோ. எல்லாரும் போக தயாரான்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் கத்திக்கிட்டு உள்ள போறான். அதுக்கப்புறம் போன இடத்துல இருட்டா இருக்கிறதுனால அவனுடைய டீமேட் கிட்ட லைட் வர சொல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து பிறகு என்னடா இது ஒரு மாத்திரம் கூட காணும், ரொம்ப இருட்டாகுதுப்பா, இது இருட்டான டென்ஷன். ஹீரோ இது யோசிச்சுட்டு இது எனக்கு அந்த டபுள் டென்ஷன் தான் ஞாபகப்படுத்துது, ஏன்னா அந்த டெம்பிள் தான் எனக்கு இன்னமும் மறக்கலையே, அந்த டெம்பிள் இருந்த பகுதியிலையும் அந்த கோவை இப்படியே இருளா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவனும் ஒரு சில கேள்வி கேட்டுன்னு வரேன், அதுக்கான பதில் ஹீரோவும் சொல்ல பரவாயில்லையே அப்பனா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா விதமான ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கா. ஆமா பரவாயில்ல நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே வர. என்ன இது இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஜின்வு ஒரு மான்ஸ்டர் கூட இல்லாம இந்த டஞ்சன்ல இருக்குமான்னு ஹீரோவும் அமைதியா இருக்கிற முடியல. அதுங்க எங்க இருக்குன்றத உணர்றான். அதுங்க இங்கதான் இங்க பதுங்கி இருக்கு, யாராச்சும் வருவாங்களான்னு காத்துன்னு இருக்கு. எல்லாரும் ரெடியா இருக்குன்னு கத்த இந்த இடம் ஃபுல்லா இருளா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்பனா அதுங்களுக்கு வெளிச்சம் பட்டாலும் அந்த வெளிச்சத்தை நோக்கி எல்லா இருள் மிருகங்களும் வந்துடும். அந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது பூச்சி மிருகங்களா எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தியும் முத்தியும் பார்க்க அங்கெல்லாம் வந்துங்க தான் இருக்கு. ஹீரோவும் இருங்க அதுங்கெல்லாம் நமக்கு தலைக்கு மேலதான் இருக்கு, மோளை போக்க கொத்தா இருக்கு, எல்லாமே வர அந்த மேஜிக் யூசர் ஒரு அட்டாக் பண்ண அப்படியே டம்முனு இடி விழுந்த மாதிரி சவுண்டோட டேமேஜ் ஏற்பட நான் அது திசை திருப்புறேன், நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அட்டாக் பண்ணுங்க. ஜின்பு என் பின்னாடி இருங்க நான் உங்களை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டீம் லீடரும் எல்லா பூச்சியும் தன்னோட வசம் யோசிக்கிறான். பரவாயில்லையே இந்த ஸ்ரீரங்கரா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, ஏன்னா எல்லா மிருகத்தை தன்னோட வசம் வரவாக்கிறான். ஜென்சாக் அட்டாக் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாரும் அட்டாக் பண்ணி இருக்க இன்னொரு பக்கம் ஹியூமனும் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க நீ இப்ப பின்னாடி நாங்களே பார்த்து 1 2 3 4 5 அதுக்கப்புறம் அந்த மேஜிக் யூசரும் மேஜிக்கால எல்லாத்தையும் அட்டாக் பண்ண எல்லாத்தையும் முடித்து விடுங்க நான் சொல்ல. பரவாயில்ல நல்ல கோஆர்டினேஷன் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க பல டென்ஷன்ஸ் இது மாதிரி தான் கடந்து வந்திருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கு, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒத்துமையா இருக்காங்க. எனக்கு என்ன தப்பா படுதுன்னா இவங்க கூட ஏன் ஹீலர் இல்ல. ஜின்வோ இந்த இடத்துல ரேங்க் கம்மியா இருந்தாலும் அவனோட கியர்ஸ் எல்லாம் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அவன் இவனை பார்க்க ஒரு சாதாரண மாதிரி பாக்குறான் அப்படின்னு ஹீரோவும் பார்த்து இருக்க ஒரு பீஸ்டும் வந்து அட்டாக் பண்ண ஆளாலே ஆச்சு விட்டுறான். ஒரு நிமிஷம் இங்க என்னமோ சரியில்லை அப்படி ஹீரோவும் பார்க்க ஜின்செக் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சார் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, ஒண்ணு கூட உயிரோட இல்ல. சரி இதோட எசன்ஸ் கற்கள் இதுக்கிட்ட கரெக்ட் பண்ணுங்க, இதோட 4 பங்காவது பிரிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாரும் எசன்ஸ் ஒன்று இறக்க தயாராக நல்ல உதவி செஞ்சப்பா சஞ்சின்போ. அதுங்க மட்டும் நம்ம கவனிக்கல, நம்ம எல்லாரையும் அது போட்டு தள்ளிருக்கோம், ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா உனக்கு எப்படிப்பா மேல இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது என்னன்னா கொஞ்சம் உள்ளுணர்வு கூடவே மேல இருந்து தான் சவுண்ட் வந்துச்சு. நல்ல வேலை உன்னோட உள்ளுணர்வு தான் நம்ம இன்னைக்கு காப்பாத்திக்குது. மிஸ்டர் டாங் இங்க வாங்க. அடடா என்னாச்சு இதெல்லாம் நம்ம அட்டாக் பண்ண மாதிரியே தெரியலையே, ஏற்கனவே இதுங்க ஏதோ அடிபட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற போது இங்க வேற என்னமோ இதுங்களை பயமுறுத்தி இருக்கு, அதனாலதான் இதுங்க பதுங்கி இருந்திருக்கு. மிஸ்டர் டாங் எனக்கு தெரிஞ்சு இதுங்களை விட பெரிய மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். சஞ்சன்வோ நான் இந்த மிருகத்தை போடுதல்ட்ட பாத்தீங்களா, நல்லா தான் போட்டேன். சரி ஜின்வோ உன்னோட கியர் ரொம்ப காஸ்ட்லியானது தானே. ஆமா நான் முறையா இந்த மாதிரி அண்டர் ஆகுறது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் டஞ்சனுக்கு வரனா, இதனால என்னோட அப்பா தான் இந்த மாதிரி காஸ்ட்லியா வாங்கி கொடுத்தாரு. அப்போனா இப்பதான் எல்லாமே புரியுது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஒயிட் ஆகிட்டு எல்லாரும் மழகம் போல பயிற்சி பண்ணி இருக்கேன்.